الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: الذين قالوا لإخوانهم وقعدوا لو أطاعونا ما قتلوا قل فادرءوا عن أنفسكم الموت إن كنتم صادقين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹுவின் பேரருளால் இவ்வாண்டு ஹிஜ்ரி 1445 ஆண்டு ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அல்லாஹ்வின் பேரருளால் ஹஜ்ஜினுடைய பயணங்களும் ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களும் மிக இலகுவாக மிக சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய வசதி வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா அங்கு ஏற்படுத்தியிருந்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜினுடைய காலம் துவங்குவதற்கு முன்பாக ஹஜ் கமிட்டியின் மூலமாக சென்றவர்களுக்கு நமக்கெல்லாம் தெரிந்ததை போன்று அசீசியா என்ற பகுதியில் கட்டிடங்களை ஒதுக்குகிறார்கள் தங்குவதற்கு. அல்லாஹ்வின் பேரருளால் அடியான் சென்ற பொழுது அந்த விமானம் முழுவதும் தமிழகத்தில் பிரபல்யமான முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மிக சிறந்த ஊராகிய, குறிப்பாக உலமா பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, ஹாஃபிதுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மேலப்பாளையத்தை சார்ந்த முஸ்லிம் சகோதரர்கள் அதில் முழுமையாக இடம்பெற்றிருந்தார்கள். அவர்கள் அனைவர்களும் எந்த கட்டிடத்தில் தங்கினார்களோ அந்த கட்டிடத்தின் நம்பர் கூட ரொம்ப லேசு. 2, 3, 4, 2 அடுத்து 3 அடுத்து 4. என்ன பில்டிங்ல இருக்கீங்கன்னு கேட்டால் சொல்லிடுறது 2, 3, 4 இருக்கு. 234 முழுமையாக அந்த மேலப்பாளையத்து சகோதரர்கள் மிக எளிமையானவர். அல்லாஹ் அக்பர். அதில் உள்ள உலமாக்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் அடியான் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, அந்த அசீசியா என்ற பகுதியிலிருந்து ஹஜ் காலங்கள் துவங்கும் வரை ஓரிரு நாட்களுக்கு முன்பு வரை 24 மணி நேரமும் ஹரமுக்கு செல்லக்கூடிய ஏசி பஸ் ரூமுக்கு பக்கத்திலேயே இருக்கும். எல்லா ஹாஜிகளுக்கும் அப்படித்தான். ரூம் எங்க போட்டாலும் சரி, அந்த பில்டிங்கில் இருந்து 2 பில்டிங் 3 பில்டிங்கை தாண்டினா ஒரு 10 பில்டிங்கு சேர்த்து பஸ் ஸ்டாப். எப்பொழுது சென்றாலும் எடுத்து விடுவார்கள். ஃப்ரீ பஸ், காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை, கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கு. சரி, எப்போ பஸ் எடுப்பாங்க? பஸ் நிறைந்த பிறகா என்றால் இல்லை. சில சமயங்களிலே தஹஜ்ஜுடைய நேரத்தில் வெறும் 3 நபர்கள் அமர்வோம், பஸ் கிளம்பிடும். காரணம் என்ன? ஹரமில் சென்று இவர்கள் சுபுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக 3-4 நபர்கள் அமர்ந்து விட்டால் கூட பஸ் கிளம்பி போயிடும். கணியத்திற்குரியவர்களே, பஸ்ஸினுடைய ஏற்பாடு எவ்வளவு அருமையானது என்றால் 2 பஸ் மாறி போகணும். அது ஏன் 2 பஸ் மாறி போகணும்? நமக்கெல்லாம் 2 பஸ் ஏறி இறங்கணும்னா அது சிரமம் மாதிரி தெரியும். ஆனால் நம்முடைய இலகுவாக அமைவதற்கு தான். காரணம் என்னவென்றால், மக்களை போய் தொழுதுட்டு எல்லா நாட்டுக்காரர்கள், இந்தியர்கள், ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க, பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, எல்லா இந்தியாவில் எத்தனை மாநிலத்திலேருந்து வந்தவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் அசீசியாவுக்கு போகணும்னு நினைப்பாங்க. இப்போ எல்லாரும் அவங்க பில்டிங் பக்கத்தில் என்ன பஸ் அழகாக எங்களுக்கு 6ஆம் நம்பர் பஸ் ஸ்டாப். 6ஆம் நம்பரில் எத்தனை பஸ் தெரியுங்களா? சிலவங்களுக்கு 7வது நம்பர், 8, 9, 10. இப்போ எல்லாருமே வந்து எனக்கு 6 தான் வேணும்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்.
எப்படிப்பட்ட அமைப்புன்னு சொன்னா, ஹரமை விட்டு அந்த கிளாக் டவர் தெரியுதுங்க இல்லையா, அது கீழே அந்த கிளாக் டவரை கடந்தா போதும், எந்த பஸ்ல வேணாலும் யார் வேணாலும் ஏறிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பஸ்ல அந்த பஸ் போய் எல்லா நாட்டுக்காரங்களையும் கொண்டு போய் இன்னொரு பெரிய பஸ் ஸ்டாப்ல விடும். அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கின பிறகு 6ஆம் நம்பரை தேடி போயிடுவோம். இப்போ இது எடுத்த எடுப்படையே 6ஆம் நம்பரை தேடணும்னு ரொம்ப கஷ்டம். எந்த பஸ்ல வேணாலும் யார் வேணாலும் ஏறிடலாம். ஒரு பஸ் நிறைஞ்ச உடனே அடுத்த பஸ் அப்படியே பஸ் வந்து நிற்கும். அல்லாஹ் எவ்வளவு அழகான ஏற்பாடு. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் 6ஆம் நம்பர் பஸ் எங்க நிற்கும்? கரெக்டா 1 2 3 கரெக்டா 6ஆம் நம்பர் பஸ் நிற்கும். 6ஆம் நம்பர் பஸ் எத்தனை நிற்கும் தெரியுங்களா? லைனா 6 6 6 ஒரு 10 பஸ் நிற்கும். முதல் பஸ் நிரம்பியவுடன் எடுத்து விடுவார்கள். அடுத்து நம்ம பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்த பஸ் நேரம் வந்து நிற்கும். இப்படி இலகுவாக போக்குவரத்து இருந்தது. உம்ராக்கள் செய்வதற்கு ஹரமுக்கு சென்று மிக நீண்ட நேரங்கள், பல வக்துகள், ஆரம்ப நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து போனால் தான் உள்ளே போய் ஃபஜர் தொழ முடியும். ஃபஜர் தொழுதுட்டு இஷ்ரா தொடங்கி இருந்துட்டு மீண்டும் அஸ்ரியாவுக்கு வந்துட்டு நாஸ்டாவை சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் தூங்கிட்டு மதியான சாப்பாடை செஞ்சு லுஹர் தொழுகைக்கு எடுத்துட்டு போயிடுவோம். டிராவல்ஸில் போனால் கூட சாப்பிட்றதுக்குன்னு ரூமுக்கு வரணும் அப்படின்னு. சரி, நடைப்பயணம் எவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த கிளாக் டவரை தாண்டி வருவதுதான் அசீசியாவில் தங்கியிருந்தவர்களுக்கான நடைப்பயண தூரம். இதே நம்ம டிராவல்ஸில் போனால் கூட ஹோட்டல் கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கேருந்து நடந்து வரணும். அசீசியா ரொம்ப தூரம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் பஸ் தான். நடக்கின்ற தூரம் மிக சுலபமானது. இப்படியே உம்ராக்களும் ஹரமில் சென்று தொழுவது, தவாஃப் செய்வது இப்படியே சென்று கொண்டிருக்க ஹஜ்ஜினுடைய காலங்கள் துவங்கியது. பிற 8க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடியே ஹரமுக்கு வர வேணாம்னு எழுதி போர்டு போட்டாங்க. நல்லது, நம்முடைய ஓய்வு எடுத்துட்டு ஹஜ்ஜை நீங்கள் பரிபூர்ணமாக செய்யணும் என்பதற்காக ஹரமுக்கு வர வேண்டாம் என்று நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. யாரும் ஹரமுக்கு போல. ஹஜ்ஜினுடைய பயணம் துவங்குகிறது. தில்ஹிஜ்ஜா பிறை 8 அன்று லுஹர் தொழுகைக்கு மினால இருக்கணும். ஃபஜர் தொழுகைக்கு போயிட்டோம். இரவில் அழகான பயணம். பஸ் வந்து எங்கள் ஹோட்டலில் எங்கள் பில்டிங்கில் எல்லா பில்டிங்கில் உள்ளவங்களுக்கும் 5 பஸ் வந்துடும். ஆனால் என்ன, நம்மளுடைய சுபாவம் அடிச்சு பிடிச்சி ஏறுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் சீட் இருக்குது, யாருமே நின்று கொண்டு பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 பஸ்ஸில் 5வது பஸ் பார்த்தீங்கன்னா பாதி பஸ் தான் நிரம்பியிருக்கும். ஆனால் முதல் பஸ்ஸில் ஏறும்போது அடிச்சு பிடிச்சிட்டு ஏறி இருப்பாங்க. ஆனால் 5வது பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 4-5 சீட்டு காலியாக தான் இருக்கும். இவ்வாறு மினாவில் கொண்டு போய் விடுறாங்க. மினாவில் இருந்து ஒரு நாள் தங்கிய பிறகு தில்ஹிஜ்ஜா பிறை 9 என்ன செய்யணும் அப்படின்னா, லுஹர் தொழுகைக்கு கண்டிப்பாக அரஃபாவுக்கு போயிடணும். ஃபஜர் தொழுகைக்கு போயிடுவாங்க. இரவு பயணம் மிக இலகுவானது. அந்த மினாவில் இருந்து அரஃபாவுக்கு போகிறதுக்கும் அழகான பஸ் வந்து நிற்குது, 5 பஸ்ஸு. அந்த 5 பஸ்ஸில் ஏறி அழகாக அந்த 230 பேரும் அழகாக போய் அரஃபாவில் இறங்கிடும். எந்த சிரமமும் இல்லை. அல்லாஹ் அக்பர். அரஃபாவுடைய அந்த பெருவெளி, அல்லாஹுவின் பேரருள், அந்த எளிமையான மக்களோடு இருந்து பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு வருது. மினா டென்ட்லையும் சரி, சவுதி உண்மையிலேயே உலகத்தில் சவுதி அரசாங்கத்தை தவிர வேற எந்த அரசாங்கமும் அப்படிப்பட்ட ஏற்பாடு செய்ய முடியாது. தோத்து போயிடுவாங்க. நம்ம பெருமையா சொல்லக்கூடிய இஸ்திமாலையே சாப்பிட்றதுக்கு கியூல நிற்கணும் இல்லை. அங்கே நம்ம டென்ட்டில் நம்ம பெட்டில் நம்ம உட்காந்துட்டு இருந்தால் போதும். கைக்கு ஆப்பிள் வருது, கைக்கு சாத்துக்குடி வருது, கைக்கு டிஃபன் வருது, பெட்டி போட்டு மூடி வருது. கொஞ்சம் குறைவாக இருக்கும். நம்மளெல்லாம் வயிறு வந்து என்ன செய்யணும், பெருசா ஃபுல்லாகணும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த சாப்பாடு கைக்கு வருது இல்லை, இது ஹஜ் கமிட்டியின் மூலமாக சென்றவர்களுக்கும் அதே உணவு தான், டிராவல்ஸில் போனவங்களுக்கும் அதே உணவு தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த ஏற்பாடெல்லாம் சமம். அந்த 5 நாட்களுடைய அமல்களும் சரி, உணவும் சரி, தங்குமிடமும் சரி, அனைவர்களுக்கும் சமமானது. நான் பல லட்சம் கொடுத்துருக்கேன், 10 லட்சம் கொடுத்து டிராவல்ஸில் போயிருக்கேன், எனக்கு ஸ்பெஷல் அதெல்லாம் கிடையாதுங்க, சரி சமம். அந்த ஆப்பிளை கையில் வாங்கும் போதே எந்த சிந்தனை வரும்னா, 24 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அந்த சாத்துக்குடியை கையில் வாங்கும் போது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அல்லாஹ் தஆலா மினா என்ற இந்த பாலைவனத்தில், அரஃபா என்ற பாலைவனத்தில் 24 லட்சம் பேர் கையில் 24 லட்சம் ஆப்பிள் கையில் கிடைச்சிருக்கு. 24 லட்சம் சாத்துக்குடி உள்ள வந்திருக்கு. கோழி கறி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தொடை பீஸ் இருக்கும்.
எத்தனை கோழியை நமக்காக வேண்டி அறுத்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஏற்பாடு. எங்கேயுமே சரி ஒரு அந்த வெயிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஜும் கண்டிப்பாக 5 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பாரு. நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம். 24 லட்சம் நபர்கள் தினந்தோறும் உண்மையில் குறைந்தது 5 லிட்டர் தண்ணியில் அதை விட அதிகமாக தான் குடிச்சிருப்போம். அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் லிட்டர் தண்ணி எங்கே வந்திருக்கும். ஆனால் எங்கேயுமே தண்ணி லாரி நிற்கிதுப்பா அதோ அப்படின்ற மாதிரியோ, பழங்கள் லாரி நிற்குதுன்ற மாதிரியோ, உணவு லாரி நிற்குதுன்ற மாதிரியோ, டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுன்ற மாதிரி எப்பொழுது வந்தது, எங்கு வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் தெரியாது. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஏற்பாடு. அந்த ஜனங்களையும் அந்த உணவுப் பொருட்களையும் பார்க்கும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு பெரிய வல்லமை மிக்கவன் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வை தேடி அடைகின்ற மக்கள் எதுவும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, அல்லாஹ் கிடைச்சா போதும் அப்படின்னு மக்கள் அலைகின்ற அந்த அலைச்சலை பார்க்கும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு பெரிய. அல்லாஹு அக்பர் என்றால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அவன் எவ்வளவு பெரியவனா இருந்தா இந்த மக்கள் இப்படி பரட்டை தலை வேர்வை சிந்த சிந்த அல்லாஹ் அக்பர். அரபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு புறப்படுகிறோம். அழகான பஸ் ஏற்பாடு. ஆனா என்ன அப்படின்னா அரபால மகரிப் வரைக்கும் இருந்துட்டு அங்க அதுக்கு பிறகு எந்த அமலும் இல்லை. எல்லாரும் ஒரே நேரத்துல முஸ்தலிஃபாவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இந்த மினாவுக்கு வரும்போது பஸ் நம்ம பில்டிங்கான 5 பஸ் நின்றுச்சு. அதே போல அரபாவில இருந்து அதே போல அந்த மினாவில இருந்து அரபாவுக்கு போறதுக்கும் பஸ் அழகா நின்றுச்சு. ஆனா அரபா மைதானத்தில் முஸ்தலிஃபாவுக்கு போகும்போது என்ன ஆகும்னா எல்லா டென்ட்ல இருக்கிறவங்களும் ரோடுக்கு நின்றுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் தொகை அதிகமா தெரியும். சில சமயங்கள் மாறி மாறி பஸ்ல ஏறிடுவாங்க, பஸ் கூட்டமா தெரியும். ஆனால் யாரெல்லாம் பொறுமையாக இருந்தார்களோ அல்லாஹ் தலையிலகவாக்கி கொடுத்துட்டான். என்ன அப்படின்னா மகரிப் எப்போ வருது அப்படின்னா ஒரு 7:20 வந்துடும். மக்கள் 7:45 இருந்து பஸ்ல ஏற ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு அப்படிதான் வச்சுக்கிறீங்களா, ஒரு 8 மணிக்கெல்லாம் பஸ்ஸுக்கு எதிர்பார்த்து நின்னோம். அல்லாஹ் அக்பர் 1 மணி வரைக்கும் நின்னோம். 1 மணி வரைக்கும் கூட்டம் ஏறுது, ஏற முடியாது, பொறுமையா இருந்தது. இதுல ஏற வேணாம், இந்த பஸ் ஏற வேணாம், விட்டுருவோம், போட்டோம். அப்படியே விட்டா மணி 1 ஆயிடுச்சு. இதுக்கு மேல பஸ் போக முடியுமா முஸ்தலிஃபாவுக்கு? நடந்து போயிடலாம, நடந்து போனாலும் போக முடியாம போயிடுச்சுன்னு என்ன செய்யறது? ஏன்னா அங்க தஹஜ்ஜுடைய நேரத்துக்குள்ள போயிடணும், சுபுஹ் சாதிக்குள்ள போயிடணும். ஏன்னா இன்னும் சுபுஹ் சாதிக்கு முன்னாடியே போகணும். ஏன்னா மகரிப் தொழ வேண்டியது, இஷா தொழ வேண்டியதுக்கு போய் இப்போ ஒரே திகைப்பு. நடந்து போயிடலாமா, நடந்து போனா போய் மகரிபும் இஷாவும் தொழுத பிறகு சுபுஹ் நேரம் வருமா அப்படின்ற திகைப்பு இருக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் காலியா 2 பஸ் நின்றுச்சு தூரமா. நாங்க நிக்கிற இடத்துல நின்றுந்தா கூட நிறைய பேர் ஏறி இருப்பாங்க. அங்க நிக்கிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. யாரெல்லாம் போனாங்களோ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப லேசா அந்த பஸ்ல ஏறி யாருமே நிக்கல, அழகான முறையில முஸ்தலிஃபாவிற்கு சென்றடைந்தோம். இந்த முஸ்தலிஃபாவில் ஃபஜரை தொழுது விட்டு இஷ்ராக் வரைக்கும் இருக்கணும். இஷ்ராக்கு வரைக்கும் இருந்துட்டு உடனே கிளம்புவாங்க, அப்படியே முன்னாடியே கிளம்ப ஆரம்பிப்பாங்க. இங்கதான் சில நபர்களுக்கு வழிகாட்டுதல் தேவைப்படும். என்ன அப்படின்னா மினாவுக்கு அப்படியே அந்த 24 லட்சம் மக்களும் பயணிப்பார்கள். யாரோடையும் மோதிர மாதிரிலாம் இருக்காது, நல்லா அழகா பயணிக்கலாம். கொஞ்சம் நின்னாதான் இடிப்பாங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி, உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது காட்சி. அப்படியே மக்கள் போறாங்க அந்த மினாவை நோக்கி. வயதானவர்களும், கால் இல்லாதவர்கள், கை இல்லாதவர்கள், வயதானவர்கள் இவங்கெல்லாம் வச்சு தள்ளிட்டு போகக்கூடிய அந்த காட்சி. அப்படியே நாமளும் கூட சேர்ந்து போனால் நேரம் மினாவுக்கு போயிடலாம். இங்கதான் என்ன அப்படின்னா இந்த அரபால மகரிபிலே கிளம்பிட்டோம் இல்லையா, அதனால நைட்டு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. இதுதான் ஃபஜர் இஸ்ரா தொழுதோடனே கிளம்புறதுனால நாஸ்தாவும் கையில கிடைக்காது. அந்த மினாவுடைய அந்த பாதையில இது மட்டும்தான் கஷ்டம். அப்படியே பசியோட போறதுனால என்ன பண்ணணும்னா நேரம் நம்ம மினால நம்ம டென்ட்டுக்கு முதல்ல போயிடணும். சைத்தானுக்கு நேரம் கல்லெறியணும்னு சொல்றதுனால எல்லாரும் என்ன செஞ்சுறாங்க, நேரம் முதல் வேலையை சைத்தான் கதையை முடிச்சிருக்கோம்னு எடுத்து போறாங்க. போக 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 வேர்த்து ஊத்தி நடைப்பயணம் தூரம் பாருங்க, இந்த சைத்தான் மேல இருக்க கோவம்லாம் அதிகரிச்சிடும். சைலாம் ஈஸியா தெரியும், தவாப்லாம் ஈஸியா தெரியும், மேல விட்டா கூட தவாப் செஞ்சிடலாம். இந்த சைத்தான் பண்ற வேலை தாங்க பெருசா தெரியுது. சைத்தான் தான் பெரிய ஆளு, அவனை அடிச்சுட்டா போதும்,
அவன் தான் நமக்கு மிகப்பெரிய விரோதின்றதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா ஆதியிலும் தெரிஞ்சுக்கிறோம். இவன் தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய விரோதி அப்படின்னு அதை களைச்சி போய் அவனை சைத்தானுக்கு கல்லெறிகிற இடத்த போய் சேர்ந்த உடனே ஆதிகள் எல்லாம் அப்படியே அவர்களுடைய களைப்பை மறந்து விடுவார்கள். யார் கையில கிடைச்சிட்டா? சைத்தான் கையில கிடைச்சிட்டான். எடுத்துட்டு வந்த கல்லை அடிப்பாக பார்க்கணும். அந்த கோபத்துல அல்லாஹ் அக்பர் அடித்து விட்டு செல்லும் பொழுது நாம ஒரு புதிய ஊருக்கு போன அட்ரஸ் தெரியுமா? நம்ம இங்கிருந்து மதுரைக்கு முத போறோம். மதுரையில் உள்ள தெருப்பெல்லாம் தெரிஞ்சுக்குமோ? தெரியாது. அது மாதிரி மினால நம்ம டென்ட்டும் கொஞ்சம் தெரியாம அலைந்தவர்களுக்கு சிரமம். நம்ம டென்ட்டுக்கு கரெக்டா நாம வேற டென்ட்டுக்குள்ள நுழைய விட மாட்டாங்க. காரணம் என்ன? அந்த டென்ட்ல ஒரு 2000 பேருன்னா அந்த 2000 பேருக்கு சமைச்சிட்டு இருப்பாங்க. வேற டென்ட்டுக்காரங்களை உள்ள விட்டுட்டா அந்த 2000 பேருக்கு நேரம். நம்ம டென்ட்டை தேடி போய் உள்ள நுழையிற வரைக்கும் சிரமம் தான். உள்ள நுழைஞ்சிட்டோன்னு வைங்க, உங்களுக்கு பிரியாணி காத்துக்கிட்டு இருக்கு. உள்ள கரெக்டா நுழைஞ்சிட்டா உங்களுக்கு ஐஸ் வாட்டர் இருக்கு, உங்களுக்கு ஆப்பிள் இருக்கு, உங்களுக்கு சாத்துக்குடி எல்லாமே இருக்கு. அந்த டென்ட்டை தேடி போறது ஒரு சிரமமான காரியம். எனவே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த முதல்ல ஒரு நாள் தங்கணும்ல, அப்பவே கொஞ்சம் வெளியே ரொம்ப தூரம் போயிடக்கூடாது. கொஞ்சம் வெளியில அந்த நம்பர் என்ன, அந்த தெரு என்ன, எப்படி இருக்குன்றத கொஞ்சம் பார்த்து கொண்டால் நல்லது. கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இல்லைன்னா நேர சைத்தானு கல்லீராம டென்ட்டுக்கு வந்துட்டு நாஸ்டாவை முடிச்சுட்டு வேகமா நம்ம டென்ட்டை நல்லா பார்த்துட்டு சைத்தானு கல்லீரிக்கு போனவங்க கொஞ்சம் டயர்டு இல்லாமல் நினைச்சிருவாங்க. ஏன்னா சாப்பிட்டாங்க நாஸ்டா லேசாக இருந்துடும். இந்த நேரத்தில் தான் கொஞ்சம் வழிகாட்டுதல் தேவைப்படுது. அந்த முதல் நாள் சைத்தானு கல்லெறிஞ்சிட்டு வரும்போது இங்கே தண்ணி இருந்தால் நல்லா இருக்குமேன்ற மாதிரி தோணும். இந்த இடத்துல நம்மளுக்கு அட்ரஸ் சொல்றதுக்கு ஆள் இருந்தால் நல்லா, வேற இடத்துல அட்ரஸ் சொல்லி ஆள் இருக்கும். இந்த இடத்துல நின்று இருந்தால் நல்லா இருந்திருக்குமே எங்கெல்லாம் தோணுதோ மறுநாள் பார்த்தா அங்கெல்லாம் தண்ணி இருக்கு, மறுநாள் அங்கெல்லாம் ஆள் நிற்கிறாங்க. அந்த சவுதி அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, இந்த வருடத்தினுடைய குறையை அடுத்த வருடம் என்றல்ல, இன்று ஏற்பட்ட குறையை மறுநாள் சரி செய்வதை கூட நாம் பார்க்க முடியும். அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பான, அவ்வளவு விசாலமான ஏற்பாடு எந்த அரசாங்கமும் எங்கும் அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா காபத்துல்லாஹ் அங்க வச்சிருக்கானால அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இந்த ஏற்பாட்டை யாராலும் செய்ய முடியாது. ஒரு அழகான ஏற்பாடு. மினாவில் முதல் நாள் கல் எரிஞ்சு விட்டு களைத்து போய் நம்ம குர்பானிலாம் கொடுத்தாச்சான்னு ஆப்பில் பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது அழகான மழை பொழிந்தது. ஆனால் ஹாஜிகளுக்கு ஒன்று சொல்லி அனுப்பணுங்க, இங்கேருந்து போகும்போது தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்கன்றது சொல்லி அனுப்பணும். எதையுமே குறை சொல்லாதீங்க, யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க. சில சமயங்களில் சொல்ல வேணாம்னு நினச்சேன். அரபால சில சமயங்களில் காதில் பஞ்சு வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரே பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரே பேசிக்கிட்டே இருக்காங்க. அவரை பற்றி பேசுகிறேன், அந்த ஆள் பேர் அவரை பேர் அப்படின்னா நம்மளையும் பார்க்க சொல்லுது, யாரை சொல்கிறாங்க எங்க அப்படின்னு. காதில் பஞ்சு வச்சுக்கிட்டேன், அவ்வளோ பேசிக்கிட்டே இருக்காங்க. தெரியல பாவம் பொதுமக்கள். அந்த குறை சொல்லக்கூடிய பழக்கத்தை விடணும். எதையுமே நிறைவான கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். மழை பெஞ்சுங்க, மழையை சில குறை சொல்றாங்க, சொட்ட கிளப்பிடுமே, அழகா மழை பெஞ்சு கூலாகிடுச்சு. நீ ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? மழை பொழியும் பொழுது மினா டென்ட்ல இருக்கும், அந்த டென்ட் ஒழுகவில்லை. 400 ஆண்டு காலமாக இருந்த பாபர் மசூதி ஒழுகல, ஆனா அதுக்கு பிறகு ஒழுகலாம். மினா டென்ட் ஒழுகல. கணிக்கக்கூடியவர்கள ஏசி டென்ட், வெயில் கடுமையா இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. வெளியில நின்னா வெயில் கடினமா இருக்கும். உங்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட டென்ட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா புதிய பெட்டு, ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த பெட்டுக்கு புது உரை, புதிய தலையணை, ஒவ்வொரு ஹாஜிக்கு 24 லட்சம் நபர்களுக்கும் புதிய போர்வை. அந்த போர்வை அவர் 4 எடுத்து வந்துடலாம், அவருக்கு தான். அடுத்த வருஷம் அங்க தங்குறவருக்கு அந்த போர்வை கிடையாது, புது போர்வை தான், புது தலையணை உரை தான். பெட்டு பழசு, ஆனா உரை புதுசா இருக்கும். உரை என்ன கலர்? வெள்ளிற கலர், வெள்ளை உரை. தலையணை வெள்ளை தலையணை உரை புதிதாக. அவ்வளவு அழகான ஏற்பாடுகள். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்க வந்த உடனே எல்லாரும் ரொம்ப, அதாவது இந்த மீடியா ஊதி பெருசாக்கிறோம். பொதுவாகவே நம்மளை போட்டோ பிடிச்சா கூட எப்படி இருப்போம், போட்டோல நம்ம படிச்சுன்னு தெரியுங்களா, அது மாதிரி அங்க அப்படியே யாரோ ஒருத்தர் முதல்ல வீடியோ பிடிச்சி அப்படி பெருசா காட்டி கடினமான வெயிலாம. நான் கண்ணியத்திற்குரியவர்களே, நான் சொன்ன ஒரே பதில், அந்த வெயிலை விட கடுமையான பாவங்கள் செய்துவிட்டு சென்ற காரணத்தினால் அந்த பாவங்கள் எல்லாம் கரைந்து ஒழிய வேண்டும் அல்லவா? வேர்வையாக வேற்று ஒழுகியது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு இவ்வளவு வேற்று ஊற்றுமா? ஒரு ஹதீஸ்ல வருதா இல்லையா? கியாமத்து நாள்ல முஸ்லிம் ஷெரீஃப்ல 2 ஹதீஸ் தொடரா வருது. எந்த அளவிற்கு கியாமத்து நாளில்
ஊற்றும் என்றால் 1 மைல் தூரத்திற்கு சூரியன் வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. ஆனா மினாவில் அப்படி சூரியனை பார்த்தா கொஞ்சம் கிட்ட வந்த மாதிரி தான் தெரியும். வேர்த்து ஊற்றும் போது ஹதீஸில் என்ன வருதுன்னா 70 முழம் வரை அந்த வேர்வை நீர் உள்ள பூமிக்குள் செல்லும். தண்ணி செடிக்கு ஊத்துனா எப்படி தண்ணி அந்த தண்ணி உள்ள போதில்ல, அது மாதிரி மனிதனுடைய வேர்வை என்ன செய்யுமா 70 முழம் வரை உள்ளே செல்லும். உள்ளே சென்ற பிறகு சில நபர்களுக்கு கணுக்கால் வரை வரும், சில நபர்களுடைய வேர்வை முழங்கால் வரை வரும், சில நபர்களுடைய வேர்வை இடுப்பு வரை வரும், சில நபர்களுக்கு வேர்வை வாய் வரை வரும், சில நபர்களுக்கு வேர்வை காது வரை வந்தும். ஹதீஸ் உண்மையிலே விளங்கல, இவ்வளவா இருக்கும் அப்படின்னு. அந்த மினால சைத்தான கல்லடிச்சுட்டு வரும்போது கிடைச்ச இடங்கள்ல தண்ணி கிடைச்ச இடங்கள்ல பிடிச்சி குடிச்சிட்டு அப்படியே வரும்போது வேர்வை ஊற்றியது பாருங்க. இந்த ஹதீஸ் ஓரளவு விளங்கிடுச்சு. தலையில துணி இருக்காது இல்லையா, ஏற்கனவே செஞ்ச மொட்டை கையை தலையில இப்படி வச்சு அப்படி ஊற்றும். அந்த அந்த எஹ்ராமுடைய துணிலாம் புளிஞ்சா என்ன செஞ்சிடும், உண்மையிலேயே புளிஞ்சா வேர்வை பிடிக்கலாம். பல தடவை நடைஞ்சி அப்படியே அல்லாஹ் தொப்ப கிடையாதுன்னு அவ்வளவு வேர்வை. அந்த ஹதீஸை எல்லாம் விளங்க முடியும். அது மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய தியாகத்தை விளங்கலாம். தபூக் யுத்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கடுமையான வெயில்ல சஹாபாக்கள் பசியும் பட்டினியாக சென்றார்கள். அதையெல்லாம் கொஞ்சம் அப்படியே உணர்வு பூர்வமாக உணர்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த கொஞ்ச நேரத்துல துடிச்சு போயிட்டோமே, அந்த சஹாபாக்கள் எவ்வளவு துடிச்சிருப்பாங்க தீனுக்காக. அதையெல்லாம் உணர்ந்து பார்க்க வேண்டுமா இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஹஜ்ஜின் அப்படியே சொகுசாவே போயிட்டு வரணும்னு நினைக்கிறோம். சொகுசாக ஏற்படுத்தப்பட்ட பிறகும் கூட இதையெல்லாம் வாய்ப்பாக அல்லாஹ் கொடுக்கிறார். இந்த தபூக் யுத்தத்துல சில முனாஃபிகீன்கள், யுத்தத்துக்கு போகாத முனாஃபிகீன்கள், வெயில் கடுமையா இருக்குன்னாங்க. அல்லாஹ் சொல்லுவான், நபியே சொல்லுங்கள், வெயில் கடுமையா, நரகத்தின் நெருப்பு இதை விட கடுமையானது என்று சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாக்க வேண்டும் அல்லவா? அதனால என்ன செஞ்சா, கொஞ்சம் வெயில கொஞ்சம் கூட்டி கொடுத்தான். அதே போல வந்த உடனே நிறைய பேர் 1000 பேர் மோத போயிட்டாங்க. ஒரே பதில், குர்ஆனுடைய பதில் தான். அது 1000 நபர்களும் இங்கிருந்தாலும் அதே நேரத்தில் மரணித்திருப்பார்கள். இதான் நம்முடைய ஈமான். 1000 நபர்கள் அல்ல, 2000 நபர் கூட மோதா போட்டோம். எத்தனை பேர் மோதா போனாங்களோ அவர்கள் அனைவர்களும் இங்கிருந்தாலும் மரணித்திருப்பார்கள் என்பது நிச்சயத்திலும் நிச்சயம். அது மட்டுமல்ல, குர்ஆன்ல இன்னொரு வார்த்தையும் வருது, லபரஸல்லதீன, அதாவது அந்த நபர்கள், அதாவது போருக்கு போகாம இருந்தா அவங்க எல்லாம் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு உஹது யுத்தத்துக்கு போயிட்டு வந்த பிறகு 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்கல்ல. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு வர வேண்டிய மரணத்தை தடுத்து பார்க்கலாம். அவங்க எல்லாம் இங்க இருந்தாலும் மோதா போயிருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அந்த உஹது யுத்தத்தை பத்தி இப்படின்னு சொல்லுவான், என்னன்னா, நாங்க யுத்தத்துக்கு வரமாட்டோம், இங்கேயே வீட்டிலேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவர்களுக்கு ஒரு கால் அந்த யுத்த நேரத்தில் மரணம் வரும் என்றால் அவர்கள் எங்கு வைத்து மரணிக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு அவர்கள் வெளியில் வந்தே தீருவார்கள். சில நபர்கள் அமெரிக்காவுக்கு போறேன் அப்படின்னு போவாங்க, போய் இறங்கி 2 நாள்ல மூத்தா போயிடுவாங்க. சரி, நிறைய பேர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாங்க, அங்க மூத்தா போல வந்து 2 நாள்ல மூத்தா போன செய்தி இங்க பக்கத்துல இருந்து வந்துச்சு. ஒரு பெரிய ஆளி, வாட்டச்சாட்டமான ஆள், பெரிய பேச்சாளர் வந்து 2 நாட்களில் இங்கு வந்த பிறகு மரணம் அடைந்தார். அப்ப எந்த அரசாங்கத்துக்கு கூட சொல்ல முடியும்? இங்க வந்து மூத்தா போனதுனால இங்க உள்ள அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? மரணம் யாருக்கு எங்கு எப்பொழுது வருமோ அங்கு வந்தே தீரும். அங்கு மரணித்தவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அங்கு மரணித்தவர்கள் நாளை மறுமையை எழும்பும் பொழுது லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று அவர்கள் எழுப்புவார். மரணித்தவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபரஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, யுத்தத்திற்கு சென்று மரணித்தவர்களை குறை கூறுகிறீர்களா? அவர்கள் மரணித்தவர்கள் என்று சொல்கிறீர்களா? பல் அஹ்யாஉ இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன் ஃபரஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி. நினைவில் வையுங்கள், அவர்கள் மரணித்தவர்கள் அல்ல, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் வழங்குகிறான். அவர்கள் அல்லாஹ் வழங்கியதை கண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மினாவில் வைத்து மரணமடைந்த ஹாஜிகள், அரபாவில் வைத்து மரணமடைந்த ஹாஜிகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தெரியுமா? எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்த பாக்கியங்கள் என்று நாம் நினைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் பேரருளால்
ஹஜ்ஜுக்கு சென்ற அந்த ஹாஜிகள் திரும்பி வந்த பிறகு அவர்கள் நடக்க வேண்டிய வாழ்க்கை தான் கடுமையானது. அதாவது மக்காவில் சென்று, ஹரமில் சென்று, மஸ்ஜித் நபவியில் சென்று, இந்த 2 ஹரம்களிலும் சென்று முதல் ஸ்டெப்ல தொழுகிறது, இமாமுக்கு பக்கத்துல நின்று தொழுது, தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுது, ஜும்மாவுக்கு முன்கூட்டியே போனது, இதெல்லாம் பெருசல்ல. ஜிஹாதிற்கு சென்று வந்த பிறகு ஒரு ஜிஹாதுக்கு போயிட்டு வராங்க. அதுல சில நபர்களுடைய சொல் என்று சொல்லப்படுகிறது, ஹதீஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையினால் அழகானது. அதாவது என்ன சொல்லப்படுச்சு அப்படின்னா, ரஜஅனா மினல் ஜிஹாதில் அஸ்வரி இலல் ஜிஹாதில் அக்பரி, நாம் சிறிய ஜிஹாதிலிருந்து பெரிய ஜிஹாதிற்கு திரும்புகிறோம். அதே மாதிரிதான் ஹஜ்ஜுக்கு போய் அங்க இபாதத் செஞ்சாரா, அது பெருசு இல்லை, அது சின்னது, அதெல்லாம் சிரமமே இல்லை, அது ஒரு சிரமம் அல்ல. வீட்டிற்கு வந்த பிறகு ஹாஜ் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து காண்பிப்பது, இதுதான் ஜிஹாதே அக்பர், இதுதான் உண்மையான ஜிஹாத். கணிதத்திற்குரியவர்களே, கிதாபுகளில் அழகாக எழுதுகிறார்கள். என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது 20 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்க. 20 லட்சம் பேர். இந்த 20 லட்சம் பேர் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து விட்டால் போதும், சன்னஞ்சன்னமாக முஸ்லிம் சமுதாயம் சீர்வற்ற சமுதாயமாக மாறி. வெறும் 20 லட்சம் பேர் அழகா வாழ்ந்தாங்க. அடுத்த வருஷம் போன ஹாஜி 20 லட்சம் பேர் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து காண்பித்து விட்டார்கள். சென்ற வருடம் சென்று விட்டு வந்த 20 லட்சம் ஹாஜிகள் நல்லவர்களாக வாழ்ந்து காண்பித்து விட்டார்கள் என்றால், முதலில் இந்த இஸ்லாமிய சமூகம் ஒரு சிறந்த சமுதாயமாக, சீர்மிக்க சமுதாயமாக உருவாகிவிடும். இதனை அடுத்து எவ்வளவு பெரிய உலக மாற்றம் ஏற்படும் என்றால், இந்த சீர்பெற்ற இந்த சமுதாயத்தை பார்த்து நம்மோடு இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இலகுவாக ஆகிவிடும் என்று எழுதுகிறார்கள். எனவே நீங்கள் எல்லாம் துவா செய்ய வேண்டியது என்னவென்றால், ஹஜ்ஜிற்கு சென்று விட்டு வந்த நாங்கள் ஒரு நல்ல மனிதர்களாக, நல்ல பண்பாளர்களாக, தொழுகையாளிகளாக, கொடுக்கக்கூடிய தனவந்தர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது, மிக அச்சப்பட வேண்டியது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா இந்த ஆண்டு சென்று வந்த எல்லா ஹாஜிகளையும் நல்ல பண்பாளர்களாக, நல்ல மனிதர்களாக, தொழுகையாளிகளாக, கொடுக்கல் வாங்கலில் தூய்மையானவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் செய்வானாக. இந்த ஹாஜிகள் இப்படி வாழ்ந்து விட்டால் கணியத்திற்குரியவர்களே, உண்மையில் இஸ்லாம் பரவும். அல்லாஹு தஆலா காபத்துல்லாவை பற்றி சொல்கின்றான், முதலில் ஆலமீன். இந்த காபத்துல்லா அகிலத்தார்கள் அனைவர்களுக்கும் வழிகாட்டி, நேர் வழிகாட்டி. இங்க சிந்திக்க வேண்டியது என்ன, அந்த காபத்துல்லாவை பார்க்கறது அகிலத்தார்கள் அனைவரும் பார்க்கறது இல்லை. முஸ்லிம்களே நிறைய பேருக்கு பார்க்க வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. மாற்று மதத்தவர்கள் பார்க்கவே முடியாது. பார்க்க முடியாத மாற்று மதத்தவர்களுக்கு அந்த காபத்துல்லா எப்படி நேர்வழி காட்டும் என்றால், அதை பார்த்து விட்டு வந்த ஹாஜி தான் நேர்வழி காட்ட வேண்டும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா மைதானத்தில் வைத்து சொன்னார்கள். பெரிய உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசம் அனைத்தையும் ஒன்று திரட்டி சென்ற வருடம் அரபாவில் செய்த நபியவர்கள் செய்த பேருரை என்று 4 ஜும்மாக்களில் அது சொல்லப்பட்டது. அந்த 4 ஜும்மாக்களில் சொல்லப்பட்ட முழு பேருரையை மினாவில், அரபாவில், ஹரமில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி ஹஜ்ஜிலே செய்த அழகான உபதேசங்கள். அந்த உபதேசத்தை எல்லாம் செய்து முடித்துவிட்டு மனித சமுதாயத்திற்கு தேவையான அனைத்தையும் சொல்லி முடித்துவிட்டு சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. இடத்தில் கேட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நீங்கள் உலக மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே வந்த ஹாஜிகள் ஒரு பொறுப்புணர்வோடு வர வேண்டும். என்னை கொண்டு இந்த இஸ்லாம் பரவ வேண்டும் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, சென்று விட்ட ஹாஜிகள் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு எதையாவது உபதேசமாக, எதையாவது ஒரு செய்தியாக சொல்வதாக இருந்தால் சொல்லுங்கள் எங்களுக்கு என்று கேட்டால் ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுங்களா, ஹஜ் என்பது இறுதியாக செய்ய வேண்டிய அமல் அல்ல, இளமையில் செய்ய வேண்டிய அமல். அவ்வளவுதான். இளைஞர்கள் செய்ய வேண்டிய அமல். ஆனால் உண்மையில் சொல்கின்றேன், அல்லாஹ்வின் பேரருள் இந்த புருஷவாக்க மக்கள் அமல் செய்யக்கூடிய மக்கள். எனவே சொல்கிறேன், என்ன தெரியுங்களா, இளமையில் செய்து விடுங்கள். இப்ப இதுவரைக்கும் என்னுடைய கண்ணில் பட்ட வரைக்கும் புரசவாக்கத்தை சார்ந்தவர்கள் சென்று விட்டு வந்தவர்கள் யார் தெரியுங்களா, பிலால்னு ஒருத்தர், இன்னொருத்தர் நம்ம தீன் ஷாஜியாருடைய பையன்.
2 பேருமே வாலிபர்கள். இப்போ நாங்களும் கொஞ்சம் வாலிபர்கள் தான். அது வந்து இல்லை, சின்ன வயசுலேயே போயிட்டு ஒரு தடவை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஜர் பயான்ல சீக்கிரமா ஹஜ்ஜுக்கு போயிருங்க, இளமையிலே ஹஜ்ஜுக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டு வெளி உள்பள்ளியை தாண்டல ஒரு பெரியவங்க வந்தாங்க. அதாவது அக்கா, நீங்க சொன்னீங்க இந்த அளவு இருந்தால் ஹஜ்ஜி கடமை யாரும் உடனே போயிருங்கன்னு. என் பையன் கல்யாணம் ஆகல, மகருக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5-6 லட்சம் சேர்த்துட்டான் மகருக்குன்னு எவ்வளோ 5-6 லட்சம் சேர்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு மகருக்குன்னு அதை வைக்க சொல்லவா, ஹஜ்ஜிக்கு போக சொல்லவா? ஹஜ்ஜி கடமையாயிடுச்சு, ஹஜ்ஜிக்கு போக சொல்லுங்க. கல்யாணம் ஆகல, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டாரு, அப்புறம் தான் கல்யாணம். எவ்வளவு இளைஞர்கள் எல்லாம் மாஷா அல்லா புருஷவாக்கத்திலிருந்து போயிட்டு வராங்க. இப்ப இது வரைக்கும் போயிட்டு வந்தவங்க இளைஞர்கள் தான் போயிட்டு வந்திருக்காங்க நம்ம புருஷவாக்கத்திலிருந்து. எனவே இன்ஷா அல்லா இளைஞர்கள் சொல்லுங்கள், இளமையிலேயே இன்ஷா அல்லா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துருவீங்களா? ஆமீன். அல்லாஹ் தஆலா இன்னொன்று கடைசியாக ஒன்று எங்களுக்கெல்லாம் துவா செஞ்சீங்களான்னு கேட்பீங்க. மாஷா அல்லா, என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? ஒவ்வொரு துவாவையும் துவா நேரத்துலையும் அப்படியே ஒரு 10 பேர் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. மாஷா அல்லா, கண்ணில் அப்படியே யாரெல்லாம் துவா செய்ய சொன்னாங்களோ, ஒரு தடவை மறந்தாலும் இன்னொரு தடவை மறந்தாலும் இன்னொரு தடவை. மாஷா அல்லா, மொத்தமாக உங்களுக்கு ஒரே ஒரு துவா செஞ்சுட்டு வந்துடுங்க. என்ன தெரியுங்களா? யா அல்லாஹ், புருஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்கு. முடிஞ்சு இந்த துவாவை எல்லாம் கபூலாக்கிட்டான்னு வைங்களேன், மற்ற துவாலாம் உங்களுக்கு நீங்களே போய் செஞ்சுக்கிறீங்க. அதை நீங்கள் அங்கே போயிட்டீங்களே, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அல்லா கிட்ட உங்களுக்காக கேட்டு வந்தது என்ன? யா அல்லாஹ், இந்த அடியானுக்கு கொடுத்த வாய்ப்பை அனைத்து மக்களுக்கும் கொடுப்பாயாக. அந்த வாய்ப்பை இளமையிலேயே இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னை கேட்டால் ஒரு சிறிய அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், தஅஜ்ஜலு இலல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜை விரைவாக நிறைவேற்றி விடுங்கள். காரணம், உங்களுக்கு என்ன நேர்படும், என்ன குறுக்கீடு ஏற்படும் என்று தெரியாது. நன்கு ஆரோக்கியமானவர் நோயாளியாக மாறிவிடலாம். செல்வந்தர் ஏழையாக மாறி, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. செல்வந்தர் ஏழையாக மாறிவிடலாம் எழுதுறாங்க. இன்னொன்று எழுதுறாங்க, உயிருடன் உள்ளவர் மரணித்தும் விடலாம். எழுதிட்டு எழுதுறாங்க, மரணம் என்பது திடீரென்று தான் வரும், எனவே சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. அதுல ஒரு முக்கியமான வார்த்தைன்னு ஒன்று சொன்னேன். அது என்னது? செல்வந்தர் நிறைய பேர் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டா, ஹஜ்ஜி செய்யலான்னு சேர்த்து வச்சு, நல்ல கவனம் பண்ணுவீங்க, ஹஜ்ஜி செய்யலான்னு வச்சிருந்த காசை அதுல ஒருத்தர் லாபம் தரேன்னு சொன்னாரு. உண்மையை சொல்கிறேன், யாரும் கோச்சுக்கிறாதீங்க, தயவு செய்து ஏமாறாதீர்கள். 10 லட்சத்தை கொடுத்தா அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு. நமக்கு அறிவு வேணும். நான் இதை வச்சு இன்ஷால்லா ஒரு நாள் பேச இருக்கின்றேன் ஒரு ஜும்மாவில். ஷேர்னா என்ன, கூட்டு வியாபாரம்னா என்ன, கிறுக்குத்தனமா ஒரு சட்டம் திட்டம் தெரியாம யாருக்கிட்டையோ காசு கொடுக்க வேண்டியது. அவன் என்ன வியாபாரம் செஞ்சான்னு பார்க்கவே இல்லை. கார் பிசினஸ் செய்யறன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கான், எல்லா காசும் கொடுத்தாங்க, பல கோடி கொடுத்தாங்க. அவன் காரை ஒருத்தர் கூட பார்க்கலங்க. கார் வாங்கி வச்சிருக்கானான்னு ஒரு ஆள் பார்க்கல. நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், இதில் நிறைய உலமாக்கள் சிக்குகிறார்கள். சட்டத்திட்டம் தெரிஞ்சவங்க போய் மாற்றாங்க பாருங்க, இதுதான் ரொம்ப ஆபத்தானது. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உலமாக்கள் காசு கொடுத்துருக்காங்கன்னு பொதுமக்கள் காசு கொடுக்குறாங்க. வருத்தத்தோடு சொல்கிறேன், அதை சொல்லாமல் தவிர்க்க முடியவில்லை. காரணம் என்ன? நான் போய் ஹஜ்ஜிக்கு போயிட்டு இந்த கவர்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அதுல கையெழுத்து போட வச்சாங்க. அதுல என்கிட்ட ஓதுன ஒரு மாணவர், அவரும் ஆணின் தான், அவர் சொன்னார், ஹஜ்ரத் எங்க கவர்ல கையெழுத்து போட்டுருவோம், உங்க பேரை எழுதிட்டோம், நாங்க நம்மளாம் ஒரே குரூப்பா போனாங்க. வரல, 2 ஆணிகள் வரல. என்னன்னு கேட்டா, காசை கொடுத்தாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. எனவே அந்த ஹதீஸுக்கு விளக்கத்தில் இதை போடுறாங்க, ஏதாவது ஒன்று உங்களுக்கு குறுக்கிட்டு விடலாம், எனவே விரைவாக ஹஜ் செய்யுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அதில் ஒன்று செல்வந்தர் ஏழையாக மாறிவிடலாம். அவ்வளவு காசை யார்கிட்டயே கொடுத்து எந்தெந்த அந்த கொடுக்கும் போது கடனை கேட்டு பாருங்க, காசு இல்லைன்றுவாங்க. லாபம் தரம் கொடுங்கன்னு கேட்டு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லான்னு 2 லட்சம், அடுத்து ஒரு 2 மாசம் கொடுத்த உடனே லாபத்தை இன்னொரு 10 லட்சம் தருவார் பாருங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய இளைஞர்களை இளமையிலேயே ஹஜ் செய்யக்கூடிய நல்ல இளைஞர்களாக அல்லாஹ் அருள் செய்து விடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.